1997 இந்திய விடுதலைக்கு பொன்விழா கொண்டாடிய நேரம். இம்மண்ணில் நடைபெற்ற விடுதலை போராட்டத்தின் பன்முகத்தை பல கோணங்களில் பதிவு செய்ய பலரும் முயற்சித்த காலகட்டம். வார இதழின் பொன்விழா மலர் தயாரிக்கும் முழு பொறுப்பும் எம்மிடம் ஒப்படைத்திருந்தனர். வித்தியாசமாக ஏதேனும் செய்ய வேண்டுமே என எண்ணி நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தின் மகளிர் படைத்தளபதியான கேப்டன் லட்சுமி அவர்களை நேரில் சந்தித்து அவரின் வரலாற்றுச் சுருக்கத்தை பேட்டி வடிவில் வெளியிட எண்ணினோம். கேப்டன் லட்சுமியின் வாழ்விடத்தை விசாரித்து தெரிந்து கொண்டோம். இந்திய தேசிய இராணுவத்தின் இறுதிக்கட்ட போராட்டம் 1945 முடிவுற்ற பின்னர் கேப்டன் லட்சுமி தனது கணவருடன் கான்பூர் சென்று அங்கேயே நிரந்தரமாக குடும்பத்துடன் தங்கிவிட்ட செய்தியை சேகரித்தோம். லட்சுமியின் கணவர் சேகல். இவர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர். நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் முன்னணி தளபதியாக விளங்கியவர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த லட்சுமியும் பஞ்சாபைச் சார்ந்த சேகலும் திருமணம் செய்து கொண்டு இருவருக்குமே சம்பந்தமில்லாத கான்பூர் நகரத்தில் குடியேறியுள்ளனர். கேப்டன் லட்சுமியின் தொலைபேசி எண்ணை அரிதின் முயன்று பெற்று அவரை தொடர்பு கொண்டோம். அரை நூற்றாண்டுக்கு மேலாக கொஞ்சமும் தமிழ் மொழியோடு சம்பந்தமில்லாமல் உள்ளார் என்பதாலும் அவரிடம் தொலைபேசியில் ஆங்கிலத்திலேயே பேசினோம். எங்களின் ஆங்கில கேள்விகளுக்கு நல்ல தமிழில் அன்பும் பண்பும் கலந்த தொனியில் அற்புதமாக பதில் கூறினார் கேப்டன் லட்சுமி. தங்களை சந்தித்து தங்களின் வீரமுகு வரலாற்றை தங்களிடம் நேரில் தெரிந்து கொள்ள கான்பூர் வருகிறோம், நேரம் ஒதுக்கி கொடுங்கள் என்றோம். வேண்டவே வேண்டாம், நேரத்தையும் பணத்தையும் சக்தியும் விரயம் செய்ய வேண்டாம். மிகவும் விரும்பினீர்களானால் என் வரலாற்றுச் சுருக்கத்தை நானே என் கைப்பட எழுதி அனுப்புகிறேன் என்று கூறினார். திரும்ப திரும்ப பேசி கடைசியில் அவரிடம் சம்மதம் பெற்று கான்பூர் சென்று கேப்டன் லட்சுமியின் இல்லத்திற்கு சென்றடைந்தோம். மகிழ்ச்சியோடு வரவேற்றார். அந்த தள்ளாத வயதிலும் டாக்டர் என்ற முறையில் நூற்றுக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு இன்முகத்துடன் இலவசமாக சிகிச்சை அளித்ததை நேரில் பார்த்தபோது மதர் தெரசாவை தரிசித்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவரது வீட்டிலும் அங்கிருந்து தொலைதூரத்தில் இருக்கும் அவரது மருத்துவமனையிலும் அவரிடம் கலந்துரையாடுகிற அரிதான வாய்ப்பு அமையப் பெற்றது. இரவு நெடுநேரம் ஆன பிறகும் உற்சாகத்துடன் உரையாடினார். அவரது மகள் சுபாஷினி கான்பூர் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்னொரு மகள் உலக புகழ்பெற்ற நாட்டிய பேரிகை. மருந்துக்கு கூட அவரது வீட்டில் தமிழ் இல்லை. அவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அருகில் அமர்ந்திருந்த மகள்களுக்கே கொஞ்சமும் தெரிந்திருக்காது. 2 நாட்கள் இரவு பகல் உரையாடிய பின்னர் இறுதியாக அவர் உதிர்த்த வாக்கியங்கள் எமது இறுதி மூச்சு உள்ளவரையில் மறக்க முடியாதவை ஆகும். ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் என்பது நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தின் மகளிர் பிரிவாகும். நான் நேதாஜி சிங்கப்பூரில் முதலாக சந்தித்து ஐஎன்ஏவில் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது பெண்கள் ஐஎன்ஏவில் யாரும் இல்லாத நிலை. பிறகுதான் பெண்களுக்கான ரெஜிமெண்ட்டை தொடங்கினார் நேதாஜி. 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் இராணுவ உடையுடன் 3 மாதங்கள் 6 மாதங்கள் தீவிர இராணுவ பயிற்சியுடன் ஆயுத போராட்டத்திற்கு ஆயத்தமாயினர். அப்படையின் கேப்டனாக நேதாஜி என்னை நியமித்தார். இப்படையில் ரப்பர் தோட்டத்திலும் தேயிலை தோட்டத்திலும் வேலை செய்த சாதாரண கடைநிலை இந்திய பெண் தொழிலாளர்கள் பலர் தேசபக்த உணர்ச்சியுடன் வந்து சேர்ந்தனர். வீறு கொண்ட வீராங்கனைகளாக அவர்கள் அனைவரும் விளங்கினர். அவர்கள் செய்த தியாகம் அளப்பரியது என்று உணர்ச்சியுடன் உறக்க கூறிய கேப்டன் லட்சுமி கடைசியாக இந்த வீராங்கனைகளில் 90% பேர் தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக 75% மேல் தமிழ் பெண்கள் இப்படையில் இடம்பெற்றனர் என்று முத்தாய்ப்பாக கூறி முடித்தார். ஆம், புறநானூற்றின் வழிவந்த வீர தமிழ் வீராங்கனைகள்தாம் இவர்கள்.